பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூரில் தனியார் மருத்துவமனையில் காலமானதைத் தொடர்ந்து அவருடைய உடல் பொதுமக்கள் பார்வைக்காக மைசூரில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், கானகோகிலா, இசை அரசி என பல பட்டங்களை பெற்ற பிரபல பாடகி எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் அசாதாரணமாக 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தியவர். இசை உலகில் 6 தலைமுறைகளை கடந்தவர். அன்றைய காலகட்ட இசை அமைப்பாளரான MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் தொடங்கி இன்றைய காலகட்ட இசையமைப்பாளரான அனிருத் அவர்களின் இசையின் வரையிலும் அவர் பாடியுள்ள பாடல்கள் மறக்க முடியாதவை. 2016ஆம் ஆண்டிற்கு பின்னர் பாடுவதை நிறுத்திக் கொண்ட பாடகி எஸ் ஜானகி தனது மகன் குடும்பத்தினருடன் மைசூரில் வசித்து வந்தார். கடந்த ஜனவரி மாதம் அவருடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணாவும் இறந்துவிடவே மருமகள் உமா மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். மகன் இறந்த துக்கத்திலேயே இருந்த பாடகி எஸ் ஜானகி தொடர்ந்து உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். அவரின் இறப்பு அவருடைய குடும்பத்தினருக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்தாலும் மிகவும் அமைதியான முறையில் அவர் இறந்ததாக அவருடைய பேத்தி தெரிவித்துள்ளார். வயது மூப்பு காரணமாக அவர் இறந்திருந்தாலும் சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள் என தொடர் இழப்பு திரையுலகினரை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. என் குரல் எனக்கு பிடிக்காத நாளில் நான் பாடுவதை நிறுத்திவிடுவேன் என்று முடிவெடுத்தவர் தான் பாடகி எஸ் ஜானகி. வயதாகும் போது குரலிலும் மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் அந்த மாற்றம் ஏற்படும் நாளில் நான் பாட மாட்டேன். இளைய தலைமுறையினருக்கு பாடும் வாய்ப்பு கிடைக்கட்டும் என்பதற்காகவே இப்படி செய்தாராம். எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. பாடகி எஸ் ஜானகி 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திராவில் பல்லப்பட்லா என்ற ஊரில் பிறந்தவர். இவருக்கு 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாத் என்பவருடன் திருமணமானது. ராம் பிரசாத் அவர்களும் 1997ஆம் ஆண்டு காலமானார். பாடகி எஸ் ஜானகி 33 வெவ்வேறு மாநில விருதுகளையும் 4 தேசிய விருதுகளையும் வென்றவர். 2013ஆம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டும் அதை ஏற்க மறுத்த பாடகி எஸ் ஜானகி இந்த விருது தாமதமாக வந்ததென்றும் தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டாராம். அழகாக பாடும் திறமைசாலிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சின்னஞ்சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை உணர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு குரலை மாற்றி பாடும் இந்த சின்ன சின்ன வண்ண குயிலின் குரல் நம்மை மட்டுமல்ல இனி வரும் சந்ததிகளின் மனதிலும் நினைவுகளால் சிறகடிக்கும்.